ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது என்னது? பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலையினர்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு? எந்த சமூகத்துக்கு நீதி? அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை அதுன்ட்டா, உன்னை விட்டு போறேன்னு என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணிய உரிமையில வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு, அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பத்திருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவான்? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. பெரியார் அப்படிங்கிறது என்ன? நீங்க சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, இதெல்லாம் பெரும் விவாதம். ஆனா ஒண்ணு, ஏன் மல்லலாரையும் வைகுந்தரனையும் போற்றலனே? ஆவுன்னா பெரியார், ஆவுன்னா பெரியார். என்னது? பெரியார் தான் சமூக நீதி நிலைநாட்டினார். எங்க நிலையினர்? என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ணு கான் என்று கும்மியடின்னு நாம் பாரதி. என்ன பேசிக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோருக்கு அரணென்றோ ஆன்ற ஒழுக்கு. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணிய உரிமையில வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பத்துக்கிறத புள்ள பெத்து அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பத்திருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போய். ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சல, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேக்குற? என்ன ஒன்ட்ட இருக்கு, நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதி. என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல? மொத்தத்தை வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனாவது பிள்ளைய பெறுவான்? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டா அதுக்காக அந்த பெண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா எது சொல்லுங்க? இப்ப சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி? குடிவாரி கணக்கெடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன? எப்படி கொடுப்பீங்க தம்பி? எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர்களும் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது. கள்ளர், மறவர், அகமுடையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எடுத்து கொடுக்க நீ யாரு? அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இப்படி பாப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, அருந்தியதற்கு 3 விழுக்காடு, 2 பேர் எண்ணிக்கை சமமா இருக்கா? எப்படி கொடுத்தா? நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க? நீங்க நான் கோனாறு நாட்டுல 2 அமைச்சர் கொடுத்திருக்கீங்க, எங்க எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, பங்கீடு.
தான சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல, அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுக்குது, பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி? உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி, தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும், அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா? இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறார். கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களா, அவன் சாஸ்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை உன்னை அதுன்ட்டா, உன்னை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை செந்தில் என்ன சொல்லுவாரு, அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 டே, ஹாப்பி பர்த்டே டே டே, அந்த மாதிரி டே போட்டவரு. தம்பி நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி, நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுதுனீங்க? பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே. உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே.